Welcome students and viewers. We are in 12th Biogeology 7th lesson. 7th lesson name is Human Health and Diseases. In this lesson today's section I would like to teach about 7.3.4 lymphoid organs. Lymphoid organs. So in Tamil நிணநீரிய உறுப்புகள். ஸோ இம்யூன் சிஸ்டம் நோய் தடைக்காப்பு மண்டலம் ஆஃப் என் ஆர்கனிசம் ஒரு உயிரினத்தினுடைய இம்யூன் சிஸ்டம் நோய் தடைக்காப்பு மண்டலம் கன்சிஸ்ட் ஆஃப் அதில் என்னென்ன வச்சுருக்குதுன்னா செவரல் பல்வேறு ஸ்ட்ரக்சரலி அண்டு ஃபங்க்ஷனலி அமைப்பு ரீதியாகவும் ஃபங்க்ஷனி செயல் ரீதியாகவும் டிஃப்ரெண்ட் ஆர்கன் பல்வேறு அமைப்பு ரீதியாகவும் ஃபங்க்ஷன் ரீதியாகவும் பல்வேறு உறுப்புகளையும் டிஷ்யூ திசுக்களையும் கொண்டுள்ளது. ஸோ டிஷ்யூ அண்ட் ஆர்கன்ஸ் தட் ஆர் வைட்லி டிஸ்பர்ஸ்டு இன் த பாடி. ஸோ நம்ம உடம்புல அந்த டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர் கொண்ட ஆர்கனும் டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன் கொண்ட ஆர்கன் அண்ட் டிஷ்யூ எல்லாம் வைட்லி ஸ்ப்ரெட்டட் ஆங்காங்கே எல்லா இடங்களிலும் பரவி காணப்படுகிறது. ஸோ த ஆர்கன்ஸ் இன்வால்வ்டு இன் த ஆரிஜின் மெச்சுரேஷன் proliferation of lymphocytes are called lymphoid organ. அதாவது லிம்போசைட்டினுடைய தோற்றத்திற்கும் அந்த லிம்போசைட்டுகள் முதிர்ச்சி அடைவதற்கும் அந்த லிம்போசைட்டுகள் பெருக்கம் அடைவதற்கும் உதவி செய்யக்கூடிய அமைப்புகள் என்ன சொல்லுவோம் நம்ம லிம்பாய்டு ஆர்கன்னு சொல்லுவோம் நிணநீரிய உறுப்புகள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆக எந்த ஆர்கன் லிம்போசைட் ஆரிஜின் தோன்றுவதற்கும் மெச்சுரேஷன் அந்த லிம்போசைட் முதிர்ச்சி அடைவதற்கும் ப்ராலிஃபரேஷன் லிம்போசைட் பெருக்கம் அடைவதற்கும் உதவி செய்தோ ஸோ தேட் ஆர்கன் இஸ் கால்ட் வாட் லிம்பாய்டு ஆர்கன்னு சொல்லுவோம் நிணநீரிய உறுப்புகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பேஸ்ட் ஆன் தயர் ஃபங்க்ஷன் அதாவது அதனுடைய செயல்பாட்டின் அடிப்படையில் சரிங்களா அதனுடைய பணியின் அடிப்படையில் ஃபங்க்ஷனாக பணியின் அடிப்படையில் தி ஆர் கிளாசிஃபைடுன்ட்டு. ஸோ இப்போ அந்த லிம்பாய்டு ஆர்கன் வந்து ஃபங்க்ஷனை பேஸ் பண்ணி பணியின் அடிப்படையில் நம்ம ரெண்டாக பிரிச்சுக்கிறோம். பிரைமரி லிம்பாய்டு ஆர்கன் ஆர் சென்ட்ரல் லிம்பாய்டு ஆர்கன். பிரைமரி லிம்பாய்டு ஆர்கன் ஆர் சென்ட்ரல் லிம்பாய்டு ஆர்கன். பிரைமரினா முதல் நிலை அல்லது மைய நிணநீர் உறுப்பு சென்ட்ரலாக மைய நிணநீர் உறுப்புன்னு சொல்லுவோம். செகண்ட் ஒன் இஸ் செகண்டரி இரண்டாம் நிலை அல்லது பெரிஃபரல் லிம்பாய்டு ஆர்கன் புற அமைப்பு வெளி அமைப்பு அல்லது புற அமைப்பு நிணநீரிய உறுப்புகள் அப்படின்னு ரெண்டாக பிரிக்கிறோம். இப்போ பிரைமரி லிம்பாய்டு ஆர்கன் ஒன்று செகண்ட் வந்து செகண்டரி லிம்பாய்டு ஆர்கன் ரெண்டு. ஓகே ஸோ டூ பேசிக்காக பிரிச்சிருக்கிறோம் ஃபங்க்ஷன் அடிப்படையில் லிம்பாய்டு ஆர்கன். ஹியர் the primary lymphoid organs provide appropriate environment for lymphocytic maturation. அதாவது ஸோ பிரைமரி லிம்பாய்டு ஆர்கன் முதல் நிலை நிணநீர் உறுப்புகள் அது சென்ட்ரல் லிம்பாய்டு ஆர்கன்ஸ் அந்த உறுப்புகள் என்ன பண்ணுதுன்னா ப்ரொவைடு சில விஷயங்களை நம்மளுக்கு தானமாக வழங்குகிறது. ப்ரொவைட் அப்ராப்ரியேட் என்வரான்மெண்ட் பொருத்தமான சூழ்நிலையை உருவாக்கி தருகிறது. எதுக்குன்னா லிம்போசைட் மெச்சுரேஷன் லிம்போசைட்டுகளின் முதிர்ச்சிக்கு இந்த அமைப்புகள் மிக முக்கிய பங்காற்றுகிறது. லிம்போசைட்டுகளின் முதிர்ச்சிக்கு ஸோ இந்த பிரைமரி லிம்பாய்டு ஆர்கன் வந்து ஹெல்ப் பண்ணுது. ஸோ பிரைமரி லிம்பாய்டு ஆர்கன்ஸ் ப்ரொவைட் அப்ராப்ரியேட் பொருத்தமான சுற்றுச்சூழலை வழங்குகிறது. எதுக்குன்னா லிம்போசைட் மெச்சுரேஷன் லிம்போசைட் முதிர்ச்சிக்கு. ஸோ த செகண்டரி லிம்பாய்டு ஆர்கன் இரண்டாம் நிலை நிணநீர் உறுப்புகள் ட்ராப் ஆன்டிஜன். ஸோ என்ன பண்ணுதுன்னா இரண்டாம் நிலை நிணநீர் உறுப்புகள் செகண்டரி லிம்பாய்டுங்க ட்ராப்னா பிடித்தல் சரிங்களா பிடித்து ஆன்டிஜனை பிடிக்குது அதாவது கிருமிகளை பிடிக்கிறது சரிங்களா ஆன்டிஜனை பிடிச்சு வச்சுக்குது. செகண்டரி லிம்பாய்டு ஆர்கன் ட்ராப் ஆன்டிஜன்ஸ் தென் ஃபாலோட் பை மேக் இட் அவைலபிள் ஃபார் மெச்சூர் லிம்போசைட். கூடவே அவற்றைகளை பிடித்து முதிர்ந்த லிம்போசைட்டுகளுடன் சேர்க்கிறது. மேக் இட் அந்த பிடித்த ஆன்டிஜன்களை
அதாவது கிருமிகளை. ஸோ செகண்டரி லிம்போய்டு ஆர்கன்ஸ் ட்ராப் ஆன்டிஜனை பிடிச்ச ஆன்டிஜன் அந்த கிருமிகளை மேக் இட் அவைலபிள் ஃபார் மெச்சூர் லிம்போசைட்ஸ். ஸோ முதிர்ந்த லிம்போசைட்டுகளிடம் ஸோ அவற்றை அழிப்பதற்காக ஆன்டிஜன்களை வழங்குகிறது. விச் கேன் எஃபெக்டிவ்லி ஃபைட் அகென்ஸ்ட் திஸ் ஆன்டிஜன். கடைசியில் என்ன பண்ணு, எஃபெக்டிவ்லி திறன்பட ஃபைட் அகென்ஸ்ட் சண்டை போடுகிறது. எதற்குன்னா ஆன்டிஜனுக்கு எதிராக. அப்போ மெச்சூர் லிம்போசைட்டு திறன்பட ஃபைட் பண்ணுது, சண்டை போடுது. யாருக்கு எதிராக? ஆன்டிஜன் கிருமிகளுக்கு எதிராக. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் we could see the primary lymphoid organ. ஸோ ஃபர்ஸ்ட் நாம் பார்க்குறது சென்ட்ரல் லிம்போய்டு ஆர்கன் ஆர் பிரைமரி லிம்போய்டு. முதல் நிலை நிணநீர் உறுப்புகளை பற்றி பார்க்கலாம். ஹியர் பர்சா ஆஃப் ஃபேப்ரிசியஸ் ஆஃப் பேர்ட்ஸ். பறவைகளில் காணக்கூடிய பர்சா ஆஃப் ஃபேப்ரிசியஸ் ஒன்று. செகண்ட் ஒன் இஸ் போன் மேரோனா எலும்பு மஞ்சின்னு சொல்லுவோம். தேர்ட் ஒன் இஸ் தைமஸ் கிளாண்ட், ஓகே, ஆஃப் மேமல்ஸ். பாலூட்டிகளில் காணப்படக்கூடிய தைமஸ் கிளாண்ட், தைமஸ் சுரப்பி. ஸோ தீஸ் 3 கான்ஸ்டியூட் தி பிரைமரி லிம்போய்டு ஆர்கன். இந்த மூணை என்ன சொல்லுவாள்? முதல் நிலை நிணநீர் உறுப்பு அல்லது மைய நிணநீர் உறுப்பு நினைக்கலாம். ஸோ இந்த மூணுமே இன்வால்வ்டின், அதாவது பர்சா ஃபேப்ரிசியஸ், போன் மேரோ, தைமஸ் கிளாண்ட். தீஸ் 3 ஆர்கன் இன்வால்வ்ட் இன் ப்ரொடக்ஷன் அண்டு இயர்லி செலெக்ஷன் ஆஃப் லிம்போசைட். சரிங்களா? ஸோ லிம்போசைட்டுகளை உற்பத்தி செய்தல், லிம்போசைட்டுகளை தேர்வு செய்தல் என்ற 2 பணிகளை இந்த மேலே குறிப்பிட்ட 3 போன் மேரோ, தைமஸு, பர்சா ஃபேப்ரிஸ் மூணுமே செய்யுது. ஸோ திஸ் த மேஜர் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பிரைமரி லிம்போய்டு ஆர்கன். Thus, lymphocytes become dedicated to a particular antigenic specificity. So, lymphocytes become அந்த போன் மேரோ அண்டு பர்சா ஃபேப்ரிசியஸ், தைமஸ் இங்கே தங்குது இல்லைங்களா? அந்த லிம்போசைட் ரெண்டாவது என்னவா மாறுதுன்னா டெடிக்கேட்டட் டு, எதுக்காக அர்ப்பணிக்கப்படுகிறதுனா பர்டிகுலர் ஆன்டிஜெனிக் ஸ்பெசிஃபிசிட்டி, குறிப்பிட்ட எதிர்பொருள் தூண்டினுடைய குறிப்பித்தன்மை அறிகிறது. குறிப்பிட்ட எதிர்பொருள் தூண்டியினுடைய ஆன்டிஜனுடைய குறிப்புத்தன்மையை அறிகிறது. ஓகே, ஹியர் நெக்ஸ்ட் only when the lymphocyte mature in the primary lymphoid organs they become immunocompetent. அப்போ ஒரு லிம்போசைட் போன் மேரோலையோ பர்சா ஃபேப்ரிஸ்லையோ தைமஸ்லையோ உள்ள மெச்சூர் ஆகி அது நல்ல ஹெல்த்தியாக மாறிட்டா அந்த லிம்போசைட்டை நாம் என்ன சொல்கிறோம்னா இம்யூனோகம்பட்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது தடைக்காப்பு திறன் பெற்ற செல்களாக பரிமாய்க்கன்னு சொல்லுவோம். நோய் தடைக்காப்பு திறன் பெற்ற செல்கள் என அழைக்கப்படுகிறது. இம்யூனோ கம்பட்டன்ட் அப்படின்னா நோய் தடைக்காப்பு திறன் பெற்ற, கிருமிகளை அழிக்கக்கூடிய, கிருமிகளினுடைய வளர்ச்சியை தடுக்கக்கூடிய அமைப்பு கொண்டவைகள். அதாவது பர்சா ஃபேப்ரிசிஸ்லேயோ போன் மேரோலையோ தைமஸ்லையோ ஒரு லிம்போசைட் பயிற்சி எடுக்குது, மெச்சூர் ஆச்சுன்னா ஸோ அவைகள் என்ன கண்டிஷன் இருக்கும்? இம்யூனோ கம்பட்டண்ட்டாக இருக்கும். ஸோ இன் மேமல்ஸ் பி செல் மெச்சூரேஷன் அக்கர் இன் போன் மேரோ. சரிங்களா? பி செல் அப்படிங்கிறது பி லிம்போசைட் மெச்சூரேஷன் எங்கே நடக்குது? ஸோ போன் மேரோ, எலும்பு மஞ்சள். அதே சமயத்தில் டி செல் மெச்சூரேஷன் தைமஸ் லிம்போசைட்னு சொல்லும். டி செல் மெச்சூரேஷன் அக்கர் இன் தைமஸ் கிளாண்டில் நடக்குது. The first important example is bone marrow, எலும்பு மஞ்சின்னு சொல்லுவோம். ஸோ போன் மேரோ ஃபவுண்டு இன்சைடு த போன், போனுக்குள்ளே காணப்படக்கூடிய ஒரு ஸ்பாஞ்சியான ஒரு அமைப்பு தான். ஸோ திஸ் போன் மேரோ. ஸோ த போன் மேரோ இன்வால்வ்ட் இன் RBC production, WBC production, then blood platelet production. So lot of process found inside the bone marrow. So bone marrow is a lymphoid tissue. இது bone marrow எலும்பு மஞ்சி என்பது ஒரு நிணநீரிய திசு found within the spongy portion of the bone. சரிங்களா? அதாவது எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா
எலும்பில் பஞ்சு போன்ற பகுதியினுள் காணப்படுகிறது. ஸ்பாஞ்சுனா பஞ்சு, பஞ்சு போன்ற பகுதி போனில் இருக்குது. அந்த ஸ்பாஞ்சி ரீஜியனில் போன் மேரோ இருக்குது, எலும்பு மஞ்சு இருக்கிறது. ஸோ போன் மேரோ கண்டைன்ஸ், அந்த எலும்பு மஞ்சில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெம் செல்ஸ், தண்டு செல்கள், ஸ்டெம் செல்ஸ் known as hematopoietic cell. சரிங்களா, தண்டு செல் என அழைக்கக்கூடிய hematopoietic cells found in the bone marrow. So the cells have the potential to multiply through cell division. ஸோ அந்த ஹெமட்டோபாய்டிக் செல்லுக்கு மல்டிப்ளை ஆகக்கூடிய, பெருக்கமடக்கூடிய திறன் இருக்கிறது. ஸோ செல் டிவிஷனை யூஸ் பண்ணி பெருக்கமடையக்கூடிய திறன் இருக்கிறது. ஸோ ஆர் எய்தர் ரிமைன் as a stem cells or differentiated and mature into different kind of cells. சரிங்களா, ரெண்டாவது வேறு என்னவா மாறும்னா டிஃப்ரென்ஷியேட்டட் என்னவா மாறுபடுதுன்னு பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பிளட் செல்ஸ், இரத்த செல்களாக மாறுகிறது. இரத்த செல்கள் பிளட் செல்ஸ் அப்படின்னா ஆர்பிசி, டபிள்யூபிசி, பிளட் பிளேட்லெட்ஸ், இந்த மூணுமே பிளட் செல்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ தீஸ் 3 cells arises from the bone marrow. Okay, so that's all. Today topic is over. Thank you. Keep watching.